ஃப்ளிப்கார்ட்டில் இந்த வெஜிடபிள் சாப்பர் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன். நான் ஆர்ட்ரு பண்ணுற நேரமாக என்னென்னு தெரில. நான் ஆர்ட்ரு போடுறது எல்லாமே மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் டெலிவரி ஆகுது. 2-3 டைம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இந்த டெலிவரி வந்ததுனால அப்படியே சாப்பிட்டதோடய போயிட்டு அப்படியே சைடில் பாக்ஸை வாங்கிட்டு வந்துட்டு வச்சுட்டு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இந்த பாக்ஸை பார்க்கணுன்ற ஆர்வம். ஏதாவது ஒன்று புதுசாக வந்தால் இந்த மாதிரி தானே ஆர்வம் பண்ணுவோம். அதனால் அந்த பிளேடை வந்து 5 பிளேடு கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்றதாண்டி பார்த்துட்டு ரொம்ப நேரம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் நேரமும் என்னமோ தெரியல, அது கரெக்டாக சென்டரில் போய் உட்காரவே இல்லை. அந்த சைடு சாயுது, அந்த சைடு உழுது. ஆனாலும் வச்சு சாப் பண்ணவே முடியல. சரி, ஒரு வேளை வெங்காயம் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அரைக்கும் போது ஸ்டிஃபாக நின்றுக்குமோ அப்படின்ட்டு பொறுமையாக எடுத்து வச்சு சாப் பண்ணி பார்த்தேன். நல்லாவே சாப் ஆணுச்சு. ஆல்ரெடி நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸாக ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன். முன்னாடி இருந்தது குட்டியாக பவுல் மாதிரி இருக்கும். அதில் இந்த ஒயர் போயிடுச்சு, இந்த கைப்பிடியும் போயிடுச்சு. ஸோ அதனால் அது கரெக்டாக 1 இயர் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. 1 இயர் தான் வந்தது. நல்லாவே யூஸ் ஆணுச்சு. குட்டியாக இருந்தாலும் டைட்டாகவும் இருக்கும். இது மூடி கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் சொல்லி கொடுத்துக்கிட்டே பசங்க கூட மாவு அரைச்சி வச்சுட்டு நைட்டு சாப்பாடுக்கு சப்பாத்தியும் இந்த புது சாப்பரில் ஆனியன் கட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. சப்பாத்திக்கு சைடிஷாக வெங்காயம் தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிட்டாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.